வணக்கம். மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மேசம் ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவமானங்களை அமைதியாக சுமந்த நாட்கள் உங்களுக்கு நேரிடலாம். மேசம் ராசிக்காரங்களின் வாழ்க்கையில் வெளியில் யாருக்கும் தெரியாமல் மனதில் ஆழமாக பதிந்திருக்கும் வேதனைகளில் ஒன்றுதான் மன கஷ்டம். பல அவமானங்களை நீங்கள் அமைதியாக சுமந்த நாட்களாகவும் இருக்கும். நீங்கள் தவறு செய்யாத நிலையிலும் சிலரின் தவறான புரிதல் அல்லது பொய்யான பேச்சுக்களால் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கும். உங்களுடைய உழைப்பை மதிக்காமல் சிலர் வார்த்தைகளால் காயப்படுத்தியிருப்பர். குடும்பத்தினர், நண்பர்கள் அல்லது உறவினர்கள் முன்னிலையில் ஏற்பட்ட சில சங்கடமான தருணங்கள் உங்கள் மனதை மிகவும் பாதித்திருக்கும். உடனடியாக பதில் சொல்லும் திறன் இருந்தும் குடும்ப அமைதி குலையக்கூடாது என்பதற்காகவும் பிரச்சனை மேலும் பெரிதாக கூடாது என்பதற்காகவும் நீங்கள் பல நேரங்களில் அமைதியாக விலகி சென்றிருப்பீங்க. ஆனால் அந்த அமைதிக்குள் எவ்வளவு வேதனை இருந்தது என்பதை யாரும் புரிந்து கொள்ளாமல் இருந்திருப்பர். நீங்கள் செய்த நன்மைகளுக்கு கூட பாராட்டு கிடைக்காமல் எதிர்மறையான வார்த்தைகளை அதிகமாக கிடைத்த காலம் இருந்திருக்கும். இதனால் ஒரு கட்டத்தில் யாரிடமும் எதையும் விளக்க வேண்டாம், காலம்தான் உண்மையை நிரூபிக்கட்டும் என்ற மனநிலைக்கு நீங்கள் வந்திருந்திருப்பீங்க. அது நீங்கள் எந்த ஒரு தவறுமே செய்யாத போதும், ஏன் சூழ்நிலை காரணமாக தான் உங்களுக்கு பிறர் மத்தியில் நீங்கள் தலை குனிய வேண்டிய நிலையை நீங்கள் கடந்து வந்திருந்திருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையிலேயேவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கிற கிரகங்களுடைய ஆதிக்கத்தாலையும், ஏன் அது மட்டும் இல்லாமல் திறமையும் நேர்மையும் இருந்துமே உங்களிடம் மற்றவங்களுடைய ஏளன பேச்சுகளும் இலக்காரணமான பார்வைகளும் சகித்து கொள்ள வேண்டி இருக்கக்கூடிய நிலையும் உங்கள் வாழ்க்கையில ஏற்பட்டு தான் இருந்திருக்கும். கடந்த காலத்துல நீங்கள் கோபப்பட்டு பேசினாலே அது நிலைமை இன்னும் கொஞ்சம் மோசமாகும் என்பதாலேயும் நீங்கள் உங்களுடைய வாய்களை இல்லைன்னு உதத்தை கடித்து கொண்டேவும் கண்ணீரை நீங்கள் உள்ளுக்குள்ளேயே விழுங்கி இருந்திருப்பீங்க. அதனாலவே நீங்கள் அமைதியாகவே அவமானங்களை சுமக்கக்கூடிய நேரமும் உங்களுக்கு இருந்திருக்க கூடும். ஒரு காலம் வரும், அப்போது நம் உண்மை நிலை புரியும் என்று மனதிற்குள் சபதம் எடுத்துக்கொண்டு இருந்த நாட்கள் நீங்கள் கடைபிடித்து கொண்டே தான் வந்திருப்பீங்க உங்க கடந்த கால வாழ்க்கையில. இதனால தான் நீங்கள் எவ்வளவு அமைதியாக இருந்துமே உங்கள் மேல் வீண் பழிகள் சுமத்தப்பட்டு வந்திருந்திருக்கும். அது கூட நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க எந்த ஒரு தவறு செய்யாத நிலையில இருக்கும் போதும் கூட பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சிலருடைய சிலர் தவறான புரிதல் உங்க மீது வைத்துக்கொண்டு இல்லைன்னா பொய்யான பேச்சுக்களாலேயுமே உங்க மீது குற்றமையும் சுமத்தப்பட்டு தான் இருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அது கூட பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய உழைப்பையும் உங்களை மதிக்காமையோ சிலர் வார்த்தைகளாலேயே உங்களை காயப்படுத்தி இருந்திருப்பாங்க. அது குடும்பத்தினராக இருக்கலாம், ஏன் நண்பர்களாக இருக்கலாம், இல்லைன்னா உறவினர்கள் போன்றவர்களை உங்களுடைய உழைப்பை மதிக்காமலே இருந்திருப்பாங்க. நீங்க உடனடியா பதில் சொல்ல முடியாத நிலையும் உங்க வாழ்க்கையில ஏற்பட்டு தான் வந்திருந்திருக்கும். அது கூடவே நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதனாலேயும் அதிக வேதனை ஏற்பட்டிருந்திருக்கும். நீங்க இருக்கிற அமைதிக்குள்ள உங்களுக்கு எவ்வளவு வேதனை இருந்து யாருமே உங்களோட மனசை புரிந்து கொண்டே இருந்திருக்க மாட்டாங்க. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றன. மேசம் ராசி நண்பர்களே, நீங்கள் வீடு வாங்க அல்லது மாற்றும் யோகம் உங்களுக்கு உருவாகக்கூடிய காலகட்டம் இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடக்கப் போகின்றது. பல ஆண்டுகளா மனதில் இருந்த சொந்த வீடு என்ற கனவு இனிமேல் நனவாகும் அறிகுறிகள் தென்பட போகின்றன. வாடகை வீட்டில் இருந்தவர்கள் சொந்த வீட்டிற்கான முயற்சியும் தொடங்குவீங்க. ஏற்கனவே வீடு வாங்க திட்டமிட்டவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும். வங்கி கடன், நிதி உதவி அல்லது குடும்ப ஆதரவு போன்றவை சரியான நேரத்தில் கிடைத்து உங்களுடைய திட்டம் வெற்றிகரமாக நிறைவேற வாய்ப்பு உள்ளது. சிலருக்கு தற்போதைய வீட்டிலிருந்து வசதியான அல்லது அதிர்ஷ்டம் தரக்கூடிய புதிய வீட்டிற்கு இடமாற்றமும் ஏற்படக்கூடும். புதிய வீட்டில் குடியேறிய பிறகுதான் குடும்பத்தில் அமைதி, மகிழ்ச்சி மற்றும் செல்வ வளம் அதிகரிக்க உள்ளது. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்களுக்கு வளர்ச்சியை பாராட்டுவார்கள். நிலம், வீடு அல்லது சொத்து தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் அவற்றிலும் சாதகமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உங்கள் இல்லத்தில் நிறையருள் நிறைந்து குடும்பத்தினர் அனைவரும் நிம்மதியுடன் வாழக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாக உள்ளது. இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாகவே அமைய உள்ளது.
அதுவே தான் உங்களுக்கு சொந்த வீடு, நிலம் அல்லது வாகனம் வாங்க வேண்டும் என்ற நீண்ட நாள் உங்களுடைய கனவுகள் அனைத்துமே இப்போது நனவாகக்கூடிய யோகம் உங்களுக்கு கூடி வந்துள்ளது. ஏற்கனவே வீடு வைத்திருப்பவர்கள் எல்லாமே புதிய இடத்திற்கு மாறுவதாகவோ இல்லை வீட்டை புதுப்பிப்பதற்காகவோ வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் இருந்த வில்லங்கங்களும் உங்களுக்கு அகலக்கூடிய காலகட்டமாகவே இந்த நேரத்தில் அமைய இருக்கின்றன வாழ்க்கையில. மேசராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நீண்ட நாள் கனவுன்னு எதுவும் பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளாகவே இருந்து வந்தது பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் சொந்த வீடு என்ற ஒரு கனவாக இருந்திருக்கும். அதை நீங்கள் கட்ட வேண்டும் என்றோ சொந்த வீடு நமக்கு இருக்க வேண்டும் கட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தான் உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் வந்து இருந்திருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் வாடகை வீட்டில் இருந்து வந்தீங்கன்னா நீங்கள் சொந்த வீட்டிற்கு மாறுவதற்கான முயற்சியை வந்து நீங்கள் தொடங்க செய்வீங்க. அது கூடவே நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடு வாங்கணும்னு சொல்லி திட்டமிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ வந்து நல்ல வாய்ப்புகளும் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கக்கூட போகுது. அது கூடவே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வங்கி கடனாக இருக்கட்டும், நிதி உதவியாக இருக்கட்டும், இல்லைன்னா குடும்பத்தோடைய ஆதரவு எல்லாமே உங்களுக்கு சரியான நேரத்தில் வந்து கிடைத்து உங்களோட திட்டம் வந்து வெற்றிகரமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்பு வந்து இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கப்படுகின்றது. நீங்கள் புதிய வீட்டில் குடியேறப்போக பிறகு தான் உங்கள் குடும்பத்திலேருந்து அமைதியும் மகிழ்ச்சியும் மற்றும் செல்வ வளமும் உங்கள் வீட்டில் வந்து அதிகரிக்கக்கூடிய நிலைமை இருக்க போகுதுன்னு. நீங்கள் நிலம், வீடு இல்லைன்னா சொத்து தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்து வந்தால் அவற்றில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் இப்போது அமைய உள்ளது. உங்கள் இல்லத்தில் வந்து இறையருள் எல்லாமே நிறைந்து கொண்டு குடும்பத்தினர் அனைவருமே உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதியுடன் வாழக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நடக்கப் போகின்றன. இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாகவே அமையக்கூட உள்ள போகுது. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இது வாங்க திட்டமிட்டவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும். வங்கி கடன், நிதி உதவி அல்லது குடும்ப ஆதரவு போன்றவை சரியான நேரத்தில் கிடைத்து உங்களுடைய திட்டம் வெற்றிகரமாக நிறைவேற வாய்ப்பு உள்ளது. சிலருக்கு தற்போதைய வீட்டிலிருந்து வசதியான அல்லது அதிர்ஷ்டம் தரக்கூடிய புதிய வீட்டிற்கு இடமாற்றமும் ஏற்படக்கூடும். புதிய வீட்டில் குடியேறிய பிறகுதான் குடும்பத்தில் அமைதி, மகிழ்ச்சி மற்றும் செல்வ வளம் அதிகரிக்க உள்ளது. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்களுக்கு வளர்ச்சியை பாராட்டுவார்கள். நிலம், வீடு அல்லது சொத்து தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் அவற்றிலும் சாதகமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உங்கள் இல்லத்தில் நிறையருள் நிறைந்து குடும்பத்தினர் அனைவரும் நிம்மதியுடன் வாழக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாக உள்ளது. இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாகவே அமைய உள்ளது. அதுவே தான் உங்களுக்கு சொந்த வீடு, நிலம் அல்லது வாகனம் வாங்க வேண்டும் என்ற நீண்ட நாள் உங்களுடைய கனவுகள் அனைத்துமே இப்போது நனவாகக்கூடிய யோகம் உங்களுக்கு கூடி வந்துள்ளது. ஏற்கனவே வீடு வைத்திருப்பவர்கள் எல்லாமே புதிய இடத்திற்கு மாறுவதாகவோ இல்லை வீட்டை புதுப்பிப்பதற்காகவோ வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் இருந்த வில்லங்கங்களும் உங்களுக்கு அகலக்கூடிய காலகட்டமாகவே இந்த நேரத்தில் அமைய இருக்கின்றன வாழ்க்கையில. மேசராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நீண்ட நாள் கனவுன்னு எதுவும் பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளாகவே இருந்து வந்தது பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் சொந்த வீடு என்ற ஒரு கனவாக இருந்திருக்கும். அதை நீங்கள் கட்ட வேண்டும் என்றோ சொந்த வீடு நமக்கு இருக்க வேண்டும் கட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தான் உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் வந்து இருந்திருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் வாடகை வீட்டில் இருந்து வந்தீங்கன்னா